வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இன்றைக்கி நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா தண்டலம் அப்படின்ற லொக்கேஷனில் நின்றுட்டுருக்கோம். சென்னை டு பெங்களூர் கனெக்ட் பண்ணுற நேஷ்னல் ஹைவேல ஒரு ஆன் ரோட் சைட்டை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டோட ஒரு ஆர்ச்சி தெரியுதா? இது வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டு. ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இருக்குது. அப்படியே அந்த மீனாட்சிக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம பார்க்க வந்திருக்க லேஅவுட் இருக்குது. லேஅவுட்டோட நேம் தி பார்க் ஓஜின், இதுதான் லேஅவுட்டோட நேம். இந்த லேஅவுட்டை யார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ப்ராப்ஷல் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே திரும்பி காட்டுற பாருங்களேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற லேஅவுட்டு. ஸோ இந்த லேஅவுட் வந்து சூப்பராக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க கொடுக்குற ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த லேஅவுட்டோட ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நேராக என்ன சொல்லிக்கிட்டு நேராகிறான்னு அதான் உள்ளே வந்துட்டேனே. வாங்க அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே லேஅவுட்டை சுற்றி காமிச்சிட்டு என்னென்னலாம் மாதிரி அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க, லேஅவுட்டை சுற்றி என்னென்னலாம் ஹைலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் இவங்க ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்குன்றிருக்கிறாங்க. அது வந்து நம்ம சிஇஓ சாரை பார்த்து தான் கேட்க முடியும். அதை கடைசியாக போய் சிஇஓ சாரையும் பார்த்து ஆஃபர் என்ன, ப்ரைஸ் என்ன எல்லாமே அலசி ஆராய்ஞ்சிடலாம். பட் இது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுதான் ஆச்சரியமே. ஸோ பூந்தமல்லி சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நான் உங்கள் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். இந்த சேனல் மூலிமா நீங்கள் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸை ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் உள்ள வரைக்கும் வந்துட்டேன் பாருங்களேன். உள்ள லேஅவுட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு பிளாட்டும் பர்ஃபெக்டாக பிரித்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அந்த சொல்லுவாங்களா மழைநீர் வடிகால், அது எல்லாமே போட்டு வச்சுருக்கிறாங்க. காம்பவுண்டு ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கருக்கு டெவலப் பண்ண இந்த லேஅவுட்டில் 164 பிளாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 100+ பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 50+ பிளாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு ஆல் 4 ஃபேஸிங்குமே அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் கார்னர் பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ இமீடியட்டாக வர்றீங்களோ அந்த டைம் டியூரேஷனில் நீங்கள் பிடிச்சது அவைலபிளாக இருக்கும். நம்ம கொஞ்சம் டிலே பண்ணாலும் கண்டிப்பாக ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆகிடும். ஏன்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ போடும்போது 100+ பிளாட்ஸ் இருந்துச்சு. ஒரு 1.5 monthsக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 200 சைட் விசிட் வந்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 30+ வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் ஒரு 20க்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, புக் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ அவைலபிள் 50 கிட்ட தான் இருக்குது. ஏன்பா இவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குது, சும்மா பில்டப் கொடுக்காத அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு சிலரால் சில விஷயங்களை நம்பவே முடியாது. ஸோ நம்ம முடியாத விஷயங்களை ப்ராப்ஷல் அடிக்கடி பண்ணிகிட்ருக்குறாங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ப்ராப்ஷல் கம்பெனி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபேமஸான ரியல் எஸ்டேட் கம்பெனி. நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறாங்க. நானே ப்ராப்ஷலோட நிறைய சைட்ஸ் போட்டிருப்பேன். இது அதில் ஒன் ஆஃப் த சைட் தான். ஸோ இந்த சைட்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பார்க் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சீனியர் சிட்டிசனுக்காக பார்க்கு, ப்ளஸ் சில்ட்ரன்ஸ்க்காகவும் ஒரு ப்ளே ஏரியா, ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் மார்னிங் ஜாகிங்கு, வாக்கிங்கு, இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறவங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணுறவங்க இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் பேசிக்கிட்டே அப்படியே உள்ளே வந்து பார்க்குள்ளேயே வந்துட்டேன். இந்த லேஅவுட்குள்ளே உங்களுக்கு 24 அடி, 30 அடி, 33 அடின்னு நல்லா ஒய்டரான பிளாக் டாப் ரோட் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பின்னாடி காட்டுறேன் வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே நாளைக்கு நீங்கள் இங்கே வீடு வாங்கிட்டு வந்துட்டீங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 164 பிளாட் இருக்குது. எப்படியோ ஒரு 150 குடும்பங்களுக்கு மேலே 150 வீடு வந்துருச்சு. இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு பர்த்டே வருது, இல்லை ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் சின்னதாக நடத்தணுன்னா இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களாம் இங்கேயே இந்த ஸ்டேஜ்லேயே பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் நுழைஞ்சதுமே அழகாக அம்யூனிட்டிஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ரிலாக்ஸாக உட்காரத்துக்கு சிட் அவுட் ஏரியாலாம் கொடுத்துருக்குறாங்க. நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அழகான ஒரு பார்க் வியூவில் நம்ம பொட்டானிக்கல் கார்டன்லாம் பார்ப்போம்ல, நல்லா சூப்பராக ப்ரெஸ் பண்ணால் அப்படியே அந்த புல் உள்ளே போகும் பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா சூப்பராக
ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஜென்ரலாக இந்த ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் அப்படியே பார்க் வியூவில் உட்காந்துக்கிட்டு ஈவினிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்க் போட்டிருக்குறாங்க. இப்படி தான் மக்களே இருக்குது லே அவுட்டு ஃபுல்லாக. நல்லா பசன்னு இருக்குது. நல்ல நேரம் இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற டைமில் வெயில் இல்லை, அதனால் நல்லா சிலுன்னு பண்ணிகிட்ருக்கேன். வெயிலே இருந்தாலும் இங்கே அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவனி ட்ரீஸ் வச்சுருக்குறாங்க. நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பை த வே இது ஓப்பனாக இருக்குது, ஆன் ரோட்டில் இருக்குது, அதனால் காற்று வசதி நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சில்லாக ஃபீல் ஆகுது. ஒரு விஷயம் அப்படியே நடந்து வரும்போது காட்ட மறந்துட்டேன். இந்த பாருங்கள், நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைமாக 8 போட்டு நடந்துகிட்ருக்குறாங்க. இடுப்பு சதையாக குறைக்க வெறுங்கால நடந்துகிட்ருக்குறாங்க, ப்ளட் ப்ரெஷரை ஏற்ற சரி பண்ண அப்படின்னு. ஸோ நம்மளுமே வந்து இங்கே வெறுங்கால நடக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த 8 மாதிரி சமாச்சாரங்கள் 8 மாதிரி நடக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நடந்துக்கங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து அடுத்த ஜோனுக்கு போயிடலாம். ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 8 போகிறது வாக்கிங் போடுறவங்க அவங்களுக்கு. இது வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஜிம்லலாம் போயிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டபுள் பாரு, இந்த இடத்துல அந்த சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் சைக்கிள் இல்லை, சும்மா அப்படியே ஆடுவாங்களா கடன்னு. ஸோ அது தொப்பையை குறைக்கிறதுக்கு பெஞ்சு ப்ரெஷரு, அந்த இடுப்பு சதையை குறைக்கிறதுக்கு அந்த ஸ்விங்கரு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. இது ஃபுல்லாகவே இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, இந்த ஃபிட்னஸாக இருக்கிறவங்களுக்கு. அப்படியே எதை தாண்டோம்னா நம்ம ஜோனு. நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்குன்னா இதுதான் பார்க்கு. இந்தாருங்க, இதுதான் பார்க்கு. ஊஞ்சல் இருக்கணும், ஸ்லைடர் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அது ஒரு பார்க் ஃபீல் கொடுக்கும். ஸோ சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஷூட் பண்ணும்போதே தெரியும் ஆண்ட்ராய்டு வந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. அங்கே உங்களுக்கு அப்படியே நான் ஜூம் பண்ணுறேன். அந்த க்ரீன் போர்டு இருக்குல்ல, அந்த க்ரீன் போர்டு இருக்க இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஜங்ஷனு. அந்த ஜங்ஷன் கிட்ட உங்களுக்கு எஸ்எஸ் பிரியாணி இருக்கும், பக்கெட் பிரியாணி. அந்த இடத்துல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ப்ளஸ் அப்படியே நம்ம ரைட் எடுத்து இந்த பக்கமாக போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரைட் எடுத்து இந்த பக்கமாக போனோன்னா ஒரு 150-200 மீட்டரில் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் வருது. ப்ளஸ் இந்த சைடு நம்ம எஸ்எஸ் பிரியாணி பார்த்தோம்ல, ஸோ இந்த எஸ்எஸ் பிரியாணி கிட்ட ஒரு லெஃப்ட்டு, அந்த இடத்துல உங்களுக்கு திருமணிசை சிப்காட் இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 சிப்காட்டுக்கும் இன்பிட்வீனில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. இந்த 2 இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும். ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அழகாக வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு சூப்பரான லே அவுட் தேடிட்டுருக்கீங்க, ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்கீங்கன்னா இது பர்ஃபெக்டான சாய்ஸு. இந்த லே அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு லே அவுட்டு தான். உங்களுக்கு பேங்க் லோன்லாம் அப் டு 80-90% வரைக்கும் ஈஸியாக 10 to 15 டேஸ்லேயே முடிச்சிடலாம். டாக்குமெண்ட்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ நல்ல டாக்குமெண்ட்டோட லோனுக்காக நீங்கள் ப்ராப்பர்ட்டி தெரியுங்கன்னா பர்ஃபெக்டான சாய்ஸு. ஸோ இதோட ப்ரைஸு, இதோட மற்ற தகவல்கள்லாம் வந்து நமக்கு சிஓ கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, இங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே இருக்குது. சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் எல்லா வகையான ஸ்கூல்ஸுமே இருக்குது. காலேஜ் சொல்லவே வேணாம், ஆப்போசிட்லேயே ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோட ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த சைடு உங்களுக்கு மகாலட்சுமி இன்ஸ்டியூட் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா பனிமலர் அப்படின்னு நீங்கள் இந்த ஸ்டெச்சு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜு எந்த பஞ்சமும் இல்லை. அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு சூப்பர் மார்க்கெட்லேருந்து, மளிகை கடையிலேருந்து, பொட்டி கடையிலேருந்து எல்லாமே வெளியில் இருக்குது. ஸோ அதுவுமே பிரச்சனை இல்லை. ட்ராவல் பண்ணணுன்னா உங்களுக்கு இப்போ ரன்னிங் கண்டிஷனில் நசரத்பேட்டை பூந்தமல்லி வந்து டெஸ்டிங்லாம் முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதுவுமே ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கு, சிட்டிக்குள்ளே போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். இல்லையா அப்படியே அந்த நசரத்பேட்டில் ரைட் எடுத்தோன்னா அவுட்டர் ரிங் ரோடு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிக்க முடியும். இல்லையா பூந்தமல்லியில் லெஃப்ட் எடுத்தால் கோயம்பேடு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சிட்டி இன் அண்ட் அவுட் போகிறதுக்கு நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா, இன்றைக்கி நான் வாங்கி போட்டால் நாளைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே பர்ஃபெக்டான சாய்ஸு. பெஸ்ட்டு எப்போயுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆன்ரோட் சைட் தான். ஜென்ரலாக ஆன்ரோட் சைட்டில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, உள்ளே வந்தால் எதுவும் இருக்காது. ஆனால் இவங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உள்ளே வந்தாலும் எல்லாமே இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் நேரில் வரதெல்லாம் இருக்கட்டும்பா, விலையே சொல்லுப்பா, விலையே சொல்லாமல் எப்படிப்பா நான் பொருளை வாங்க முடியும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது.
நம்ம நேராக போவோம், சிஓ சாரை பிடிப்போம். சார் ப்ளீஸ் சார் விஷயத்த சொல்லுங்கள் சார் கேட்போம், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு உங்களை பார்த்தது ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சார். சைட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து எப்படி அவங்க இப்படி பண்ணலாம் கேட்டுகிட்டே இருந்தேன் சார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சைட்டு படத்தில் கேட்பாங்க, பார்த்ததுலேருந்து ஒரு கேள்வி கேட்கணும், இந்த காரை வச்சிருந்தவங்க யார் வச்சிருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கும். சொல்லுங்க. இல்லை சார், நம்ம இதே சைட்டை ஒரு ஆஃபர் ப்ரைஸில் 3490 நம்ம போட்டிருந்தோம். இதே சைட்டை இன்னைக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ இதை பார்க்குறவங்க இல்லை வேறு யாராவது பார்த்தாங்கன்னா, இந்த பாருப்பா விற்கலை ரேட்டை குறைச்சாங்க, இப்போ விற்கிது ரேட்டை ஏற்றிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களே. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க? என்ன யாருமே அப்படி சொல்கிறது இல்லை. சி ப்ராடக்ட் ப்ரைஸ் விற்கிறது என்னன்னா அதை டிசைடட் பை ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது தான். லாபம் இல்லாமல் யாருமே விற்க மாட்டாங்க. ஒரு ப்ரைஸ் வாங்குவாங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க, அதுக்கு அட்மின் காஸ்ட் லாபம், அது மேலே சின்னதாக ₹1 ₹2 லாபம் வச்சு விற்பாங்க. ஆஃபர் கொடுக்குற சப்ஜெக்ட் என்னென்னா, சம்டைம்ஸ் சில பிளாட்ஸ்லாம் நமக்கு லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டேர்ன் ஓவர் பண்ணுவோம். அது அடுத்த 30 பிளாட்டில் நம்ம வந்து அந்த லாபத்தை சம்பாதிச்சிக்கலாம் அப்படி ஒரு எண்ணத்தில் ஆவரேஜ் பண்ணுவாங்க. அதனால தான் தவிர்த்து இப்போ கோல்டு விலை கூட இறங்குது. ஆமாம், அதுக்காக வந்து விற்கல அதனால இறக்குறாங்களா, டீசல் விலை இறங்குது விற்கலன்னா இறக்குறாங்களா, எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் பருப்பு விலை ஏறும் இறங்கும். நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்துட்டாலே எல்லா ப்ரைஸும் உங்களுக்கு வந்து மேலே ஏறும் கீழே இறங்கும். ஸோ நம்ம எந்த ரைட் டைமை சூஸ் பண்ணுறோமோ அங்கே தான் ஆஃபர் போடும்போது கஸ்டமர் அவைல் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான மேத்தமெட்டிக்ஸ் பின்னாடி இருக்கும். சார் இப்போது நம்ம ஆடி ஆஃபர் போட்டிருந்தீங்க சார், அந்த ஆடி ஆஃபர் பார்த்து ஒரு கிளைண்ட் வாங்கியிருப்பாங்க. அவங்க ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ யாருக்காவது சொல்லியிருப்பாங்க, எங்கே வாங்கினம்பா 3500 ரூபாய்க்குள்ளேயே வந்துச்சுன்னு. இப்போ அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை இன்னைக்கு என்ன ப்ரைஸோ அதுதான் சப்ஜெக்ட். இல்லை சார், எனக்கு ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரங்க வாங்கியிருக்காங்க, இங்கே தான் வாங்கியிருக்காங்க, நிறைய அது மாதிரி ரிக்வஸ்ட் வருது. நம்ம அப்படி பண்ண முடியாது. ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை இன்னைக்கு புக் பண்ணுற அன்றைக்கி தான் கேமே. இப்போ நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் நான் ஆஃபர் போட்டு நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு வந்து புக் பண்ணாலும் 1000 ரூபாய் ஆஃபர் கொடுத்துருவேன். நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நாளைக்கு புக் பண்ணாங்கன்னா அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்கிடும். அதான் ஒரு ட்ரேடிங்கோட கான்செப்ட். சரிங்க சார், இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆமாம், என்னதான் இருந்தாலும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது புரியுது. நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா, போன வருஷம் புக் பண்ண கஸ்டமரு வேறு சைட்டில் ஒரு ப்ளாட்டை புக் பண்ணிட்டு அதே ரேட் இந்த சைட்டில் கூட கேட்பாங்க. நாங்கள் அவ்வளோதானே புக் பண்ணேன், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தானே இருக்குது, அதே ரேட் கொடுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் என்றைக்குமே டிமாண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம கஸ்டமர் சொல்லி புரிய வைப்போம், அவங்க புரிஞ்சுக்கிட்டே அப்புறம் நம்ம கிட்ட வந்துடும். சரிங்க சார், இப்போ நம்ம என்னதான் ப்ராக்டிக்கலாக இதுதான் சொன்னாலும் வரவங்க வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும், ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கணும் தான் வருவாங்க. அன்னைக்கு வந்தவங்க ஒரு ஆஃபர் அவைல் பண்ணாமல் இருப்பாங்க, இன்னைக்கு வாங்கினா வேற ஒன்று கொடுப்போம். என்ன சார் சொல்கிறாங்க? 365 நாள் ஆஃபர் இல்லாமல் ப்ராப்ஷரில் பிளாட்டே விற்க மாட்டோம். அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் திருப்போம். இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் சார், தீபாவளி வருது, எல்லாரும் மண்ணும் வாங்கிடுவாங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட, கூட பொண்ணும் சேர்த்து வாங்கணும்ல. அதுக்காக என்ன பண்ணுறோம், தங்க குதிரைன்னு ஒரு ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் கஸ்டமருக்காக. சூப்பர். இப்போது 3890 ரூபா கொடுத்து ஒரு சதுரடி வாங்குற எல்லா கஸ்டமர்ஸுக்குமே தங்க குதிரை ஆஃபரில் 10 கோல்டு கேன் ஃப்ரீயாக தரும். 10 கோல்டு கேன் ஃப்ரீயாக தரும். எப்படி சார் அது? என்னப்பா நீ ரேட்டு கம்மி பண்ணாலும் எப்படின்ற, ஃப்ரீயாக கொடுத்தாலும் எப்படின்ற சார்? இதெல்லாம் வந்து நான் கிடையாது, மக்கள் பிரதிநிதியா? இல்லை, எங்களுக்கு கொடுப்பதில் சந்தோஷம், அவங்களுக்கு வாங்குவதில் பெருமை. அந்த ஒரு எண்ணத்தில் வந்து எங்களோட லாபத்துல சின்ன ஒரு அமௌண்ட்டை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு என்னன்னா சார், எனக்கு கோல்டு வேண்டாம், சரி அதுக்கு பதிலாக எனக்கு இல்லை கோல்டு வேண்டாம்னு சொல்கிற கஸ்டமர் ப்ரைஸ் நெகோசியேட் பண்ணுவாங்க. அது கேஸ் டு கேஸ் வந்தாங்கன்னா நம்ம கால் எடுத்துக்கலாம். ஸோ எந்த முடிவு இருந்தாலும் நீங்கள் பார்த்து கஸ்டமர் ஹாப்பி பண்ணணும் தான் நம்மளோட நோக்கமே தவிர்த்து, கஸ்டமர் நேரில் வந்து பார்த்து அவங்க பிளாட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் டு கேஸ் பார்த்துக்கலாம். சூப்பர் சார். இப்போது நம்ம வர வழியிலேயே குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, அதை தாண்டி தான் வந்தேன். அதே ஆன் ரோட்டில் நம்ம சைட் இருக்குது, தாண்டி வரும்போது ஆன் ரோட்லேயே இருக்குது. வர வழியிலையும் பார்த்தேன், இதை தாண்டியும் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன். 5500 ரூபாய் மட்டுமே, 6000 ரூபாய் மட்டுமே அப்படின்னு நிறைய பேனர் பார்த்துருக்கேன். இந்த மட்டுமே நடுவில் நீங்கள் மட்டும் எப்படி இந்த ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இல்லாதான் திருப்பி சொல்கிறேன், எங்களுக்கு வந்து லாபம் நோக்கம் வந்து பெருசாக இல்லை. நாங்கள் ரியல் எஸ்டேட் ஆல்மோஸ்ட் 18 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கஷ்டம் என்னன்னா, நான் லாபம் நோக்கம் இல்லை, நீங்கள் சொல்கிறதுல நியாயம் தான் சார். அது எப்படி நம்ப முடியும்? எப்படி வந்து ஒரு பிளாட் போட்டு விற்கிறாங்க, லாபம் இல்லாம மக்கள் கேட்பாங்க. இல்லை, எப்படி நம்ப முடியுன்ற கதை எனக்கு புரியல. நீங்கள் போய் அங்கே 6000 போர்டு போட்டிருக்காங்களே, நாங்கள் 3800 ரூபா கொடுக்குறேன்ல, காசை வாங்கி நான் அந்த நேரத்தை கொடுக்குறேனே. அதுதான் சார் லீகல் பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்களே, லீகல் கிளியராக இருக்குல்ல. மக்களுக்கு என்னன்னா, எப்படி இது இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படி ஒரு அதுதான்ப்பா. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது சில நகரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலி சேதாரம் இல்லைன்றாங்க. சில நகரில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஒரு சவரத்துக்கு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்புறீங்க?
ஆசைதான். ஆமாம், ஒரு ஆட்டோக்காரன் 100 ரூபா கேட்குறான், அதே இடத்துக்கு அப்புறம் ஒரு ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா 40 ரூபா கேட்பாப்புல. எப்படி நம்புறீங்க? அவருக்கு ஏதோ ஒரு அந்த சைடு போகிற அந்த மாதிரி தான். எல்லாத்துக்குமே அது பின்னாடி மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும்ல. கொடுக்குறவங்களாம் முதல்ல அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நிறைய பிளாட் வாங்குங்க. ஜாஸ்தி ஏற்றினாலும் கேள்வி கேட்குறீங்க, கம்மியாக கொடுத்தாலும் கொஸ்டின் பண்ணுறீங்க. புரியலையே உங்கள் கதை? இல்லை சார், இது ரெண்டுமே இன்னொருத்தங்களே கேட்குறீங்க, புரியுது. இல்லை, நம்மளோட நோக்கம் என்ன, அதிக லாபம் வேண்டாம், கஸ்டமர் வந்து அந்த பெனிஃபிட் அடையணும். நாங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணி அந்த காசை வேறு ஏதாவது மீடியா எடுத்துகிட்டு போகிறத விட அந்த காசை வந்து கஸ்டமருக்கு கொடுத்தா 4 கஸ்டமர் வர இடத்துல 40 கஸ்டமர் வந்து வாங்கி பெனிஃபிட் பண்ணுறோம். அதான் நாங்கள் ப்ரைஸு கொடுத்து யூடியூப் மூலியமாக இங்கே ஸ்கேலை குறைச்சி இங்கே எல்லாமே எல்லாம் ஒரே கணக்கு எல்லாம் சரியா. சூப்பர் சார். கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் 2026ல் கண்டிப்பாக 5000 கூட போகும்னு சொன்னீங்க. கண்டிப்பாக போகும். இன்னைக்கு என்ன சார் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் நமக்கு? 3890. 1 இயரில் கண்டிப்பாக எவ்வளோ சார் போகும்? நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே போகும். ஒரு வருஷம் வெயிட் பண்ணால் நீங்களே 5000க்கு சேல் பண்ணலாம்ல, நீங்கள் ஏன் இப்போ உடனே விற்கிறீங்க? இல்லை, நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். இன்னைக்கு 9400 ரூபா இருக்குல்ல கோல்டு விலை. ஆமாம், ஒரு வருஷம் கழிச்சுன்னா 11000 இல்லை, எல்லா நகைக்காரையும் க்ளோஸ் பண்ணுறீங்களா? கரெக்ட் தான். முடியாது. இன்னைக்கு தேவையான கஸ்டமருக்கு, இன்னைக்கு தேவையான செல்லருக்கு தேவையான காசு தான் இன்னைக்கு வியாபாரத்தை பார்த்து வச்சு விற்கிறதுக்கு நான் அரிசி கடை வியாபாரம் பண்ணேன். அரிசி மட்டும்தான் வச்சு ஹோல்ட் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா அது ரேட்டு வேறு. பழைய அரிசி. ஆமாம். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படியே இன்னைக்கு தேவைப்படுற கஸ்டமருக்கு ப்ராடக்ட் கொடுக்கணும். இன்னைக்கு எனக்கு பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து சப்ஜெக்ட். ஒரு வருஷம் கழிச்சு இருக்கிற கதையை அன்னைக்கு இருக்க ப்ராடக்ட்டுக்கு அன்னைக்கு ப்ரைஸ் கொடுக்குறேன். ஸோ நம்பி வாங்கிக்கலாம் மக்களே. சார் சொல்கிறது எல்லாமே நான் சாட்டிஸ்ஃபைடு. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டினா கேளுங்க சார், அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டு என்ன சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக என் நம்பர் கொடுங்க, என்ன கொஸ்டினா கேட்கட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோ பவரன் டெஃபினட்டாக இந்த இடத்துல ப்ராடக்ட்டை வாங்கிடுங்க. ஏன்னா அடுத்த வருஷம் 3890 ரூபா இருக்காது, டெஃபினட்டாக 5000 ரூபா மாறிடும். கூட உங்களுக்கு தங்க குதிரை ஆஃபரும் போயிட்டுருக்கு. 10 கோல்டு காயினோட தீபாவளியை செலக்ட் பண்ணுங்கள். மண்ணும் பொண்ணும் உங்கள் வீட்டில். சார், இப்போ கடைசியாக எல்லாம் கேட்டுட்டேன், கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் கேட்குறேன். இப்போது லோன்லாம் பண்ணுறோம்ல சார், லோன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் அவங்க ஆசையாக வருவாங்க. எப்படி அவங்க டேக்கிள் பண்ணி மட்டும்? இல்லை, லோன் எதுவுமே ஒரு சில சிபில் ஸ்கோர் இருக்காதுல்ல சார்? லோன் வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்காங்க. சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கவங்களுக்கு சில பேங்க்ஸ் பண்ணுறாங்க. சிபில் ஸ்கோர் கொஞ்சம் வீக்காக இருக்கவங்க வேறு பேங்க் இருக்காங்க. அது கேஸ் டு கேஸ் கஸ்டமர் வந்து நம்ம சேல்ஸ் டீமோட அப்ரோச் பண்ணாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 200% சப்போர்ட் பண்ணி லோன் வாங்கி கொடுத்து எல்லா முயற்சி பண்ணுவோம். ரொம்ப ஃபைல எதுவுமே இல்லை, அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாத பட்சத்துலையும் 1-2 பேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அப்ரோச் பண்ண சொல்லுங்கள், ட்ரை பண்ணிப்போம். தேங்க்யூ சார். இது மட்டும் தான் சார். தேங்க்யூ. அவ்வளோதான் மக்களே, சிவு சாரை பார்த்தாச்சு, எல்லா விஷயத்தையும் என்கொயரி பண்ணியாச்சு. 7-8 பேர் வரைக்கும் நான் கூட அதுக்கேற்ற மாதிரி கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்களோட டேரக்ட் நம்பரு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பேசிக்கங்க. 0% கமிஷனு, நோ மிடில் மேனு, ப்ரோக்கரேஜ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் வந்து பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல பிளாட்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை.